என்ற மட்டும் பேசுகிறேன். திண்டது முக்கியம் கிடையாது. எப்போ திண்டா இதுவரையில் நான் விட்டேன், இனிமேல் என்னால் விட முடியாது. எனக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உன் பிள்ளதே முக்கியம்னா எனக்கு என் பிள்ளதே எனக்கு முக்கியம். உங்களை பற்றி இந்த இவனை பற்றி அவன் மறந்த குடிச்சான்னு பேச எதுக்கு கேட்க சொல்கிறா? இப்போ என் பிள்ளை எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி கிடையாது. நீ கூப்பிட்டு நீ ஏதோ பண்ணிட்டேன்னா நீ எதுவும் பண்ணலாம்ல. இப்போ அவன் இருக்கிறது இருக்கட்டும், அப்படியே போனால் கூட என் கூட வரட்ட அப்படி எதுக்கு சொல்கிறது? நீ நாளைக்கு நீ செஞ்சு பாரு. இப்போ தனியாக இப்போ நீ அந்த நம்பிக்கையே வந்து நீ இழந்துட்டீங்க. ஆனால் இப்போ இந்த இவனை நம்பியா இந்த அவனை நம்பியா கூட போகலாம். இவன் மட்டும் ரொம்ப மோசமானவன். அந்த இன்னொருத்தர் பாருங்க, கம்பெனி வச்சுருந்தேன் பாரு, அவனை கூட வந்து அவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஏதோ அவன் சூழ்நிலைக்கு ஏதோ நம்ம காசு அந்த பிள்ளைய ஒரு பிள்ளைய படிக்க வச்சாச்சு, அவ்வளோதான். அது நல்லதாக கேட்டதா அவனுடைய சூழ்நிலை சைடில் அவன் ஏதோ மெண்டல் மாதிரி. கம்பெனி வச்சுருந்தது யாரு? அவன் தான் எல்லாத்துக்கும் இவனுக்கு தான் இளையவன். அப்படியே? ஆமாம், அந்த பிள்ளையத்தான் இங்கே வந்து படித்தது. இவனுக்கு தெரியுங்க ஜெயலட்சுமி, கடைசி பையன். ஆமாம், அவனுக்கு 3 பொம்பளை பிள்ளை. அதே ஒரு உள்ள அந்த ஆமாம் 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 இது படிச்சுட்டு. சரி, நம்ம இனிமேல் ரொம்ப தலையிடக்கூடாதுன்றது நம்ம பேசாமல் கொஞ்சம் வேற என்ன செய்ய முடியும். நான் என்ன சொல்கிறேன், அதே சமயத்தில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வந்து நான் வந்து பெருந்தன்மையாக வந்து உனக்கு கேஸ் கொடுக்காம மரியாதை காப்பாற்றிக்கப்பா கரைப்பாங்க டைம் கொடுக்குறேன். நம்ம வந்து இது முக்கியம் கிடையாது. உனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு நீ ஸ்டடி ஆகிட்டு அதுக்கு பிறகு நீ அதுக்கு டைம் கொடுப்போம். அதுவும் இல்லைன்றையில ஒரு ஆப்போசிட் வேண்டியது. அதுக்கு பிறகு நீ வருத்தப்பட்டு நீ அசிங்கப்படுத்துகிறான்னா அது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆள்கிட்டேன்னு சொல்லிட்டேன். நீ வந்து மரியாதை காப்பது அது உன்னுடைய வேலை, என்னுடைய வேலை இல்லை. இப்போ வந்து இவ்வளோ செஞ்சுட்டு என் பிள்ளை வந்து மறந்து பிடிச்சி காப்பாற்றேன்னா நீ வந்து சொல்லி கொடு. நீ வந்து அடுத்த அதை வந்து நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்களா அப்படிங்கிறப்பல தெரிஞ்சா தானே நம்ம கேட்க முடியும். அவங்க குடும்பத்துக்குள்ள குடியார எப்படின்னாலும் கொடுப்பேன். குடிக்கிறதுக்கு நினச்சி கூட அதை குடிச்சிருப்பான். எப்பா நான் என்ன அவன் பிள்ளைகளுக்கு கடை உதவி அது செய்யலை இது செய்யலை. நான் வந்து அவனுக்கு வந்து காலேஜில் படிக்கிறதுக்கு லோன் வாங்கிக்கிறேன். நான் லோனு கொடுத்தா வாங்கி படிங்க, நாளைக்கு கொடுத்துருக்குங்க. அதே அவன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா வந்து ஓடி அப்பன் குடிக்கிறதுக்கு டெய்லி 300 ரூபா கொடுப்பான். நம்ம பெருமையாக அவன் பேச மாட்டேன் தெரியுது. அப்படின்னா நீங்கள் தானே குடிக்க சொல்லி கொடுத்தவன். செய்யக்கூடாதுல்ல, அப்படி நம்ம கண்டிக்கணும்ல. சின்ன வயசுல கண்டிச்சிருக்கலாம். இவரை வந்து ஃபுல்லாக வந்து இவர் சொல்கிறத கேட்கணுமா? அது ஃபுல்லாக சொல்கிறது கேட்கறது கிடையாது. நல்ல ஐடியா மட்டும் இது பண்ணி நீ காப்பாற்றிக்க. இப்போ இவன் இவ்வளோ பேசுகிறவன் அவன் படிச்சுட்டு வேலை பார்க்குறான். சரி, கொஞ்ச நாளைக்கு அவன் வந்து அண்ணன் செஞ்சுக்கிட்டான்ப்பா முன்னேறிட்டு இருந்தால் உங்கள் உலகிலே ஒற்றுமில்லை. நான் எதுக்கு கொடுக்கணுன்றேன். நான் கொடுத்தனா கொடுக்கல, இது வரையில் விட்டுட்டேன். இனிமேல் கொடுக்க நீ விரும்பல. அதை கூட மனசார இவன் கொடுத்த மாதிரி அக்கா தான் எவ்வளோ பெருமையாக விட்டு தர்றது. அதை கெடுக்கிறீங்க. அதை கெடுத்து அதுதான் எனக்கு ஒரே இது. அவனுக்கு அந்த இருந்த நல்லெண்ணமே போயிடுச்சு. அது ரொம்ப ஷாக் ஆகிட்டான். என்ன 2 ஏக்கரில் 7 ஏக்கர்னு ஷாக் ஆகிறான். அப்போ வந்து அப்படி செய்யலாமா? அவன் பேரில் இருக்கிறதே அவனுக்கு தெரியாது. இப்போ இருக்கிறான்டா பாட்டு இங்கே வந்து இன்னைக்கு தான் படம் போட்டு. ஆமாம், எவ்வளோ இருக்குன்னு அது கூட அவனுக்கு தெரியாது. அது வந்து எதுக்கு அவன் அந்த ஆத்திரப்படுறான்னா 4 லட்ச ரூபாய் 2 லட்சம் 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் அதை கொடுத்து வாங்கினா இன்னைக்கு வந்து இப்போ இது வந்து 10,000 இவன் சொல்கிற மாதிரி 10,000 இருந்தால் கூட நமக்கு தான் நஷ்டம். 10 லட்சம்னால 7ன்னா 70 லட்சம் வரணும். 70 லட்சத்தை வந்து 25,000 கொடுக்குறேன். இவர் என்னமோ அதை உதவி பண்ணுறது மாதிரி பேசுகிறேன். அதை வச்சு நீ கல்யாணம் முடிச்சுக்கப்பா, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கப்பா. இப்போ என்ன ஓஷா இப்போ வந்து அவன் என்னடா இவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறாப்புலன்னு அதை கேட்டு அவன் என்ன சொல்கிறான், இவனுக்கு அருணுக்கு இருக்கிறதே 25 லட்சம் கொடுக்கணும் பெருமையாக சொல்கிறேன். என் பையனுக்கு கொடுப்பானான்றான். அவன் வந்து இவனை வச்சுட்டு இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற இவன் மகன் டாக்டர் வச்சுட்டான். அதை ஓடு பண்ணணும். சரி, நம்ம பெரியப்பா சொல்லிட்டு ஓடி செய்யலாம். இப்போ வந்து என்ன சொல்லிட்டு போகிறான், இப்போ வந்து அவன் சொன்னாலும் கூட கேட்கறதில்ல. இப்போ அவனே வந்து ஒழுங்குறான். கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லை, எத்தனை டைம் தான் ஏமாற்ற முடியும்? ஒரு அளவு தான். அப்படி கிடையாது. அவன் பெரிய பெண் சொல்லி எவ்வளோ பாசமாக இருந்தான். அந்த பாசத்தை காப்பாற்ற இப்போ வந்து இவ்வளோ சொத்தம் திண்டும் என் பிள்ளை வந்து உனக்கு மேலே பாசமாக இவனுக்கு அதை காப்பாற்றிக்கிற முடியல. பழையபடி அவனை ஏமாற்ற பார்க்குறீங்க.
இது வந்து ஏமாத்தின உடனே அது வந்து சொல்கிறேன், அது அப்படி செய்யக்கூடாதுல்ல. அது நான் அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியுமா, மெட்ராஸ்லேயே 2 பேர் 3 பேர் வச்சுட்டான். அவன் இந்த பக்கத்தில் இருக்கான் திருச்சிக்காரன் 2 பேர் வேலை செஞ்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஒர்க்கு வாங்கிட்டு பேசுறதுக்கே பூசுகிறான். என்ன பூசுறான், ஒரு இண்டிவிஜுவல் ஓனர் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஓனரா சொல்லி பேசி ஏதாவது சொல்லிட்டாங்க. அவன் மெட்ராஸ்லேயே கிட்டத்தட்ட 92 வந்தானா. 92 அவ்வளோ நாள் இருந்து கூட ஃப்ளாட்ஸ் தான் வாங்க முடிஞ்சது. அவன் ஃப்ளாட்ஸ்லேயே வாங்கியிருக்கு. அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல. அதையும் சொல்கிறார், இது வந்து குடுப்பனம் இருக்கணும். குடுப்பனம் இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும். இப்போ அந்த குடுப்பினையே வந்து பலருக்கு இப்போ கண்ணை உறுத்துது. அதுக்கு என்ன ஒன்றுங்க, அவங்க இப்போ வந்து என்னைய கெடுக்கணும் என் பிள்ளைய கெடுக்கணும்னா ஆண்டை ஒருத்தர் இருக்கான். இவங்க யாருன்னு நினச்சி என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இப்போயும் கூட என்ன அவன் நினைக்கிற மாதிரி இந்த இதில் உதறி விட்டுருவோம் நம்ம பிஸ்னஸ். இவங்க பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க, இது வந்து பூர்வீக சொத்து, அவங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் இந்த வீட்டில் பங்கு இருக்காங்க. ஐயோ கிடையாது, அவங்க ஒழுக்கல் விழுந்ததுக்கு அவங்களுக்கும் எப்படி இப்படி ஒரு வருஷத்து அதாவது 4-5 வீடு இருந்த உடனே இது சுயமாக சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் பங்கு இருப்பாங்க. இவனே வந்து இன்னொருத்தன் கேன்சர் வந்ததை இவன் பவரை வச்சு அங்கே ஓடி வாங்கிட்டு வந்தேன். இவன் ஒழுக்கலை விழுந்து கேன்சல் ஆனவனா இவன் இந்த பவர் இந்த சேர்க்காம அப்படி வாங்கிட்டு வந்தார். இல்லை 4-5 வீடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஆண்டையும் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. இப்போ இதுவும் கூட இப்போ வந்து இப்போ அதுவும் கூட ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் பிஸ்னஸில் வின் பண்ணிட்டேன்னா போப்பா அப்படின்னு. ஆனால் பட் வந்து பாசம் எப்படி இருக்கும், உனக்கு கொடுப்பேன் நீ அதோட போயிடு அப்படின்ட்டு. இப்போ உடனே வந்து நான் சேர்த்துக்கிற மாட்டேன். பாசம் இருக்காதுல்ல. ஆமாம், இப்போ அந்த இடம் இந்த இவனை கூட இதை வச்சுக்கடா அப்படின்னு சொல்லலாம். இவன் வந்து ஏதாவது பெருந்தன்மையாக இருக்கான் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லலாம். அவனும் கூட அந்த 2 ஏக்கர் ஒருத்தன் கொடுக்குறனா 2 ஏக்கர் அவளை தான் கொடுக்க முடியும். இந்த அவனுக்கு வந்து அந்த பிள்ளைய படிக்க வச்சேன் போயிடு அப்படின்னு போயிடலாம். அதில் கூட இவங்க அந்த சத்தி பிள்ளைகிட்ட பொண்ணு எடுத்துக்கிட்டு ஒருத்தன் பொண்ணு எடுத்துருக்கான், ஒருத்தன் பொண்ணு கொடுத்துருக்கான். இவன் பொண்ணு கொடுத்துருக்கான். இவன் ஒரே வீட்டில் அவன் வந்து பொண்ணு எடுத்திருக்கான். சத்தியமால அவன் அந்த இதில் இருக்கான் லட்சுமணன் அவன் எடுத்திருக்கான். இப்போ பொண்ணை கொடுத்துருக்கிறது வந்து இப்போ பொண்ணு எங்கே இருக்குது, அதுதான் இங்கே இருக்குது குரோம்பேட்டில். ஓஹோ சரி சரி. ஆனால் அது இருந்ததுனால அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். போட்டு வேறு மாதிரி பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம் மாதிரி ஏதோ அந்த மாதிரி ஆகிடும். அன்றைக்கி அவ்வளவு சீரியஸாக இருக்கும்போது கிளம்பி அந்நேரத்தில் போகலாமா தனியாக? அதுதான் இந்த எங்கே போனாப்புலே தெரியல. அப்படியெல்லாம் தனியாக போகக்கூடாது. இங்கே ஒருத்தி அவங்க சொந்தக்காரி தான் அவங்க மதுனியா இங்கே மதுனியா மக இங்கே வந்து வீடு கட்டிருக்கா. ஆனால் இது இந்த நாய் ஊரா இவன் அந்த அவங்க வழி ஊரா எப்படின்னா என் பொண்டாட்டி வழி ஊரா அவனை மட்டும்தான் மதிப்பாங்க. அண்ணன் தம்பியெல்லாம் அவங்க துச்சமாக நினைப்பாங்க. சரி நீ நினச்சின்னா உடனே இப்போ இங்கே இருக்கு இப்போ இந்த இது மாதிரி இருக்கா, சரி இப்போ தானே அவன் வந்து அங்கே போயிருந்தான்னா அவன் நம்மளும் அவனுக்கு வேணும் இல்லை, அவங்க வந்தால் நம்ம போக முடியும். புரியுதா? அவன் வந்து ஒருத்தன் கண்டக்டராக இருந்தான். இப்போ மதியானவோ எவ்வளோ ஒருத்தன் கட்டினவன் அவன் செத்துட்டான். புரியுதா? அந்த புள்ளதான் இங்கே வந்து இங்கே இதில் டிஃபன்ஸில் ஏதாவது வேலை பார்ப்பாங்க அவங்க இது பண்ணி. ஆனால் இங்கே ஒரு வீடு கட்டினே எவ்வளோ திறமையாக இருந்தால் தான் வீடு கட்டினே எப்படி கட்டிக்கான்னு வைக்க இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். நம்ம என்ன அதை வந்து வேணும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நமக்கு 2 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். இப்போ அந்த நாட்டுக்கு வந்து அந்த திருச்சிக்காரங்க நம்மளாம் ஒரு ஏரியா காரியா எதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், எதுவும் பிரச்சனை இருக்க சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்க அதே ஒரு பெரிய பேசுவோம், அதே அவனுக்கு பெரிய சந்தோஷம். அவன் வீட்டுக்காரைய கூட இந்த ஒரே ஒரு பொண்ணு தாங்க பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறாங்க அப்படின்னு அவன் பெருமையாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கவங்கள இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும் ஒருத்தர் இவனை பேச மாட்டாங்க. அப்படி நான் சொல்கிறேன். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஆளுங்க வந்துட்டாங்க. 7 பிளாட்டு 7 வீடு தானே. அவன் என்ன போட்டான்னு தெரியுமா, தண்ணியே வந்து நானே கொடுத்தேன். அந்த கிணத்துல வந்து எடுத்துக்கிறேன், சரி எடுத்துக்கிறேன்னு நான் சுத்தமாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அடிச்சுக்கன்னு சொல்லிட்டேன். அவன் அடித்து அப்படி கட்டினவன் இப்போ சைஸாக வந்து அந்த இடத்த வந்து அடி போட்டான். இப்போ அதை போன மாதிரி இப்போ பழையபடிக்கு இவன் பெருமாள் அடி போட்டான். அவன் என்ன சொல்கிறான், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு கொடுக்குறேன் சார், வந்து பார்த்துக்கங்க, உங்களுக்கு பிடிச்சா இது பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறீங்களா தரேன் அப்படின்ட்டான். அவன் அப்படி போகிறாரு.
பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கொடு ஏற்றுக்கு கொடுப்பியா அப்படின்னா அதை விட இப்போ நான் கடை போட்டோமா அதை விட அப்போ அது இது ரேட்டு ஜாஸ்தி இருக்கனால தானே. ஆமாம் ஆமாம் எவனே ஒருத்தன் வந்து எப்படி வந்து காரியம் ஆதாயம் இல்லாமல் பண்ண மாட்டாங்களே. முன்னாடி வந்து இன்னொரு பாயிண்ட் மட்டும் போட்டான் அவன் கொடுத்தான். அந்த நேரத்தில் வந்து அப்பா சொன்னதே வந்து 1.5 கோடிக்கு அவன் கணக்கு அவன் கொடுக்குற இடம் வந்து ஒரு கிரவுண்டு வந்து 17 லட்சம் ரூபா, 5 கிரவுண்டு. அப்புறம் இங்கே ஒன்றைக்கில் அந்த அந்த ஒரு சர்ச்சு அந்தோனியார் சர்ச் இருக்குது மற்றபடி மேற்கு வாதப்பாடு இதே 2500 ஸ்கொயர் ஃபீட் இங்கே ஒன்றைக்கில் பக்கத்தில் அந்த இதுக்குள்ளே தரேன்னு சொன்னேன். இது எடுத்துக்க சார் அது அங்கே வந்து உங்களுக்கு என்ன சார் 4 கிரவுண்டு நினச்சேன் 5 கிரவுண்டு நான் மனசாக தரேன் சார், உங்களுக்கு தரதுக்கு எனக்கு வந்து இதே இல்லை சார், சந்தோஷமாக தர்றேன் சார் அப்படின்னா இப்போ அது கூட காசு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நான் அங்கே வேலை செஞ்சுருப்பேன். எப்படியோ ஆள் அனுப்பி ஃபோன் பண்ணி பேசுகிறேன். சரி ஃபோன் நம்பர் கொடுத்துங்க எதுன்னா வந்து நான் வந்து வீட்டில் கன்சல்ட் பண்ணாமல் என் பையன் என் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது, என் பையன் என்ன சொல்கிறான் அது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியே இருந்தாலும் கூட இந்த வீட்டை வந்து பாருங்க சார், நீங்கள் பார்த்துங்க சார் அப்படிங்க. அப்புறம் ஆள் அனுப்புகிறேன்னே பரவாயில்ல நானும் சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னொன்று ஆனால் வந்து எந்த குறியாக இருந்தாலும் அவன் அன்னையிலேருந்து அதை அந்த இடத்த வாங்குற அவன் வந்து இடத்த பிடுங்கணுன்ற ஒரு 5 தாரையும் 6 தாரையும் எது இருக்கட்டும் இதை இடத்த எதுக்காண்டி இது ஓட்டு அது ஏதோ என்கிட்ட என்ன சொல்கிறான் சார் இந்த ஏரியாவில் இருந்தேன் சார் இருந்ததுனால இந்த ஏரியாவில் நான் இருந்தேன் எனக்கு ஆசை சார். அன்னைக்கு வந்து நீ வாடகைக்கு இருந்து ஒரு கடை வாடகைக்கு இருந்தவே ஆசைப்படுறேன்னா அன்னைக்கே நான் சொந்த வீடு வச்சுருந்தேன், என் வீட்டை விட்டுட்டு நான் போகணுமா? அதுதானே வேற யார்ட்டாவது கேட்க வேண்டியதானே, அதையே உங்களையே டார்கெட் பண்ணிக்கிறதுக்காப்புல. ஆசை இல்லை. அது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன். இப்போ வந்து ஒரு பாம்பே கடை விட்டால் ஒரு அவன் எங்கே செல்வராஜ நகரில் தானே இருந்தான், அவன் எங்கிட்ட எங்கே இருந்தான்? ஏங்க அவன் எங்கே பார்த்தாலும் அவன் இடம்னு காட்டிகிட்டு இருக்கேன். இந்த வந்து இது ஸ்டேஷனில் இல்லை அவன் ஆரம்பத்தில் வீடு வாடகைக்கு இருந்தது செல்வராஜ நகர் தானே, நம்மது பின்னாடியே இருந்தான். அப்படியே நம்ம வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஒரு வீடு அவனுக்கு அந்த ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்கு. அப்போ அந்த செல்வராஜ நகரில் இருந்தவர் இல்லை இவர் ஒருத்தர் கடை வச்சுருந்தான்ல அந்த அவனை அந்த புறம்போக்கா அவன் இல்லை அது கூட்டு போய் அங்கே அந்த பெரம்போக்கில் வீடு வச்சுருந்தான். அந்த பெரம்போக்கு பூரா இடிச்சு தள்ளிட்டாங்க. இவன் இந்த அங்கே ஒரு எனக்கு 2 கிரவுண்டு 60,000 ரூபாய்க்கு வந்து 2 கிரவுண்டு தரேன்னு சொல்லிச்சுங்க. 20,000 என்கிட்ட 60,000 வாங்கி. ஆனால் ஒன்று ஏமாத்திரம் அவன் காசை வந்து நைட்டு 10 மணிக்கு வந்து அவன் கிடைச்சோன்னு எனக்கு வந்து கொடுத்துட்டான் என் காசை. அதைத்தான் இந்த இதில் போட்டது எது வில்லிவாக்கத்தில். அவன் இப்போ என்ன சொல்கிறான், அதுவும் விற்று 60,000 ரூபாய்க்கு நான் விற்றானான். விற்று இந்த வீடு கட்டுறதுக்கு மேலெல்லாம் கட்டினானா அந்த பெரம்போக்கில். அந்த இதை வந்து கவர்மெண்ட்காரன் தள்ளிட்டு போயிட்டான். இந்த பசங்க ஊரம் பிரகாரங்கள ரொம்ப சுதாரிச்சு ஒரு 900 ஸ்கொயர் வீடு 2 பேர் கட்டினாங்க. இப்போ அது என்ன பிரச்சனைனாலையோ அந்த வீட்டை விற்றுட்டாங்க. இப்போ அவங்க எல்லா 3 பேருமே வந்து வாடகை விட்டாங்க. இப்போ அது வேற, இப்போ இவர் வேற வேலை இந்த பெருமாள்ன்றவர். பெருமாள் இதை வந்து நார்னு அவனுக்கு தெரியும். வெங்கடேஷ் பண்ணார் ஆரம்பிக்கிறேன் அவன் வெங்கடேஷ் பண்ணார் ஒருத்தன் பெருமாள் அவன் போனார். இவன் பெருமாள் வந்து எல்லாரும் நாடான்னு சொல்லுவாங்க. இவன் நாடார் போனார். அந்த இவன் இந்த ஒருத்தன் வந்து